நான் பல வருடங்களாக கிறிஸ்தவனாகவும் கிறிஸ்தவ போதகராகவும் இருந்து அந்த மதத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன். இதை அறிவித்து என்னுடைய தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற வேறொரு சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன் பல மாதங்களுக்கு முன்னாலே. அந்த வீடியோவை பார்த்ததற்கு பிறகு பல கிறிஸ்தவர்கள் இவர் இஸ்லாமுக்கு போயிட்டார், முஸ்லீமாக மாறிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் இவர் கிறிஸ்தவராக இருந்த பொழுது இஸ்லாமிய இயக்கங்களுக்கு மறைமுகமாக ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்தார். இப்போ அந்த இஸ்லாமிய இயக்கங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு கிறிஸ்தவத்தை மறுதளித்து விட்டு வெளியில் போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் முஸ்லீம் நண்பர்கள் என்கிட்ட நீங்கள் இப்போ இஸ்லாமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் எழுதுகிறாங்க. சில பேர் இமெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் குரானை படிங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்கள் கேள்விகளுக்கும் குரானில் விடை உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு இப்படி அன்பான அழைப்பு விடுக்கின்ற முஸ்லீம் நண்பர்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல விரும்புகிறேன். பதில் சொல்வதை விட குறிப்பாக அவர்களுக்கு இஸ்லாமை குறித்த ஒரு உண்மையை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்ன உடனே இந்த முஸ்லீம் நண்பர்கள் நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஏன் கிறிஸ்தவத்தை விட்டு வந்தேன் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியல. நான் ஏன் அதை விட்டுட்டு வந்தேன் அதை ஏற்கனவே அந்த வீடியோவில் விளக்கி சொல்லியிருக்கேன். நான் கிறிஸ்தவத்தை விட்டு வந்ததற்கு காரணம், கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு அடிப்படையாக இருக்கின்ற பைபிளில் பல பொய்களும் முரண்பாடுகளும் கட்டுக்கதைகளும் விஞ்ஞானத்துக்கு விரோதமான கூற்றுகளும் இருக்குது. அதை நான் கண்டுபிடிச்சப்போ தான் இந்த பைபிளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவம் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு வந்தேன். இப்போ என்ன நீங்கள் இஸ்லாமுக்கு கூப்பிடுறீங்க, குரானை வாசிக்க சொல்கிறீங்க. நான் எதுக்கு குரானை வாசிக்கணும்? குரானில் என்ன உண்மை இருக்க போகுது? பைபிளே பொய்ன்னு நான் சொல்கிறேன். பைபிளே பொய் அப்படிங்கிறப்போ அந்த பைபிளை காப்பி அடித்து உருவாக்கப்பட்ட குரான் எப்படி மெய்யாக இருக்க முடியும்? இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி. அதுவும் குறிப்பாக பைபிளில் என்னென்ன பொய்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த சேனலில் விளக்கி சொல்லிகிட்டு இருக்கேன். எதெல்லாம் பைபிளில் பொய்யா இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனோ அந்த பொய்களை நீங்கள் காப்பி அடித்து குரானில் எழுதி வச்சுருக்கிறீங்க. பிறகு எப்படி நான் குரானை வாசிப்பேன், எப்படி அதை நம்புவேன்? உதாரணத்துக்கு, இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதாவது மரியாள் என்கிற ஒரு பெண் எந்த ஆணோடும் உறவு கொள்ளாமல் தெய்வீக அருளால் தன் வயிற்றில் குழந்தை உருவாகி பெற்றெடுத்தது தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு பைபிள் சொல்லுது. இது ஒரு அப்பட்டமான பொய். இந்த பொய் குரானில் இருக்குதா இல்லையா? சூரா 19 16 முதல் 22 வசனங்களையும், சூரா அல் இம்ரான் 3ஆம் அத்தியாயத்தில் 42 முதல் 47 ஆகிய வசனங்களையும் இயேசு எப்படி தகப்பன் இல்லாமல் இறைவனின் நேரடி செயல்பாட்டால் மரியாளின் வயிற்றில் குழந்தையாக உருவாகி பிறந்தார் அப்படின்னு குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது பைபிளில் இருக்கிற அந்த பொய்யை எடுத்து குரானை எழுதியவர்கள் குரானில் சேர்த்துருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது குரான் எப்படி நம்பத்தகுந்த ஒரு புத்தகமாக இருக்கும்? இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? இல்லை, இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் அப்படிங்கிறது உண்மைதான், நாங்கள் அதை பைபிளில் இருந்து காப்பி அடிக்கலை, இறைவன் எங்களுக்கே அவரை வெளிப்படுத்தினார், அதைத்தான் குரான் சொல்லுது அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கே தான் இஸ்லாம் என்பது ஒரு பொய்யான மார்க்கம் என்பது நிரூபணமாகிறது. எப்படி தெரியுமா? இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று பைபிளை எழுதிய ஆசிரியர்கள் ஒரு கதையை உருவாக்குனதுக்கு காரணமே அவர் தெய்வீகத்தன்மை உடையவர் என்பதை நிரூபிக்கத்தான். அதுக்கு வேற ஒரு காரணமும் கிடையாது. மத்தேயு மற்றும் லூக்கா இந்த 2 பேரும் இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த இருவருமே அவர் ஏன் கன்னியின் வயிற்றில் பிறந்தார், அவர் அப்படி பிறந்ததன் அர்த்தம் என்ன அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. பாருங்க அந்த வசனங்களை. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்போது இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏனென்றால் இந்த மத்தேயு புத்தகத்தை எழுதினவர் இயேசு கிறிஸ்துவை கடவுள்னு காட்ட விரும்புகிறார். அதனால தான் அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார்னு இங்கே எழுதியிருக்கு. அடுத்தது லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, அதாவது தேவதூதன் மரியாளை பார்த்து பேசுகிறார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் ஒரு ஆணின் துணை இல்லாமல் ஒரு கன்னிப்பெண்ணின் வயிற்றில் தேவனுடைய அருளால்
அவர் உருவாகி பிறந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுது. அப்போ அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்கிற ஒரு பொய்யை பைபிளை எழுதிய ஆசிரியர்கள் உருவாக்குனதுக்கு காரணமே அவர் கடவுள் என்று நிரூபிக்கத்தான். இது புரியாமல் குரானை எழுதினவங்க அந்த பொய்யை எடுத்து குரானில் சேர்த்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் எப்படி இதை சமாளிப்பீங்க? ஒரு ஆணின் உதவி இல்லாமல் பிறந்தார் என்பதற்காக இயேசுவை கடவுள்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் பிறகு ஆதாமை இறைவன் ஆண் பெண் இருவர் உதவி இல்லாமல் படைத்தாரே, அப்படி என்றால் ஆதாம் இயேசுவை விட பெரிய கடவுளா அப்படின்னு கேட்பீங்க. இது ஒரு அர்த்தம் இல்லாத கேள்வி. ஆதாமை இறைவன் படைத்தார் அப்படின்னு பைபிள் சொல்வது பொய்யாக இருந்தாலும் கூட ஆதாமை இறைவன் ஆண் பெண் உதவி இல்லாமல் படைத்தார் அப்படின்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது. பைபிளை பொறுத்தளவு ஆதாம் தான் முதல் மனிதன். அதுக்கு முன்னால் யாரும் மனிதர்கள் கிடையாது. அதனால் ஆண் பெண் உதவி இல்லாமல் ஆதாமை இறைவன் படைத்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் மனித குலம் தோன்றி 4000 வருடங்கள் கழித்து ஒருவரை இறைவன் ஆண் துணை இல்லாமல் பிறக்க வைக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு விசேஷமான காரணம் இருக்கணும். தேவன் மனிதனாக பிறக்க விரும்பினார். அவர் மனிதனாகவும் செயல்பட வேண்டும், தேவனாகவும் செயல்பட வேண்டும். அப்படின்னா மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் ஏற்பட்ட உறவில் பிறக்கணும். இதுதான் பைபிளோட ஐடியா. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாலேயே, இந்த புதிய ஏற்பாட்டை எழுதுறதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே இருந்த கிரேக்க ரோம புராணங்களில் பெர்சியஸ், டயனிசிஸ், ஹெர்குலிஸ், ரோமுலஸ் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை தெய்வீக தன்மையுடைய மனிதர்களாக காட்டுவதற்காக அவர்கள் அனைவரும் கடவுளுக்கும் மனித பெண்களுக்கும் ஏற்பட்ட உறவில் பிறந்தவர்கள் அப்படிங்கிற கதைகள் இருக்கு. இந்த கதைகளை தழுவிதான் இயேசு தேவனுக்கும் கன்னி பெண்ணாகிய மரியாளுக்கும் பிறந்தார் அப்படின்னு பைபிள் ஆசிரியர்கள் சித்தரிச்சிருக்கிறாங்க. இது புரியாமல் அந்த பொய்யை காப்பி அடித்து குரானில் எழுதிட்டு இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு இறைவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. குரான் இயேசுவின் தெய்வீக தன்மையை மறுக்குது. அப்படி இருக்கும்போது இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று இறைவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், அதைத்தான் நாங்கள் குரானில் எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய அபத்தம். இந்த விஷயத்தில் பைபிளை எழுதினவங்கள பாராட்டலாம். ஏன்னா அவங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த குரானை எழுதினவங்க அவன் சொன்ன பொய்யை நம்ம காப்பி அடிக்கிறோமே, அவன் எதுக்காக அந்த பொய்யை சொன்னான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்லாம் யோசிக்காம அப்படியே காப்பி அடித்து எழுதி வச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நான் இந்த சேனலில் பைபிளில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பேசுகிறேன். அதை வைத்துக்கொண்டு ஏதோ கிறிஸ்தவம் மட்டும்தான் தவறுன்னு நான் சொல்கிறதா நினச்சிக்காதீங்க. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்களும் உங்கள் நம்பிக்கை குறித்து கொஞ்சம் வேறொரு கண்ணோட்டத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மதங்கள் எதுவும் உண்மை அல்ல. எதுவும் இறைவனிடமிருந்து வரவில்லை. மனிதனை ஏமாற்ற மனிதனை உண்டு பண்ணிய வழிகள்தான் இவை அனைத்தும்.